The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம். Matthew 18:20. என்னன்னா, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வந்திருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை குறித்து தான் இந்த நாள் உங்களை நான் பேச போகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜாக்கிரதையா நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7 அதிகாரம் 21 23 வசனத்தை அவர் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்நாளில் அநேகர் மெனி பீப்புள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல தானே நாங்க தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம், we did great miracles, departed demons and we did prophecy அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாரு. அப்ப இஸ் கிவிங் எ கிரேட் பனிஷ்மெண்ட் டு தம். காரணம், அவங்க இயேசு நாமத்தில் தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால இயேசுவின் பேரை பயன்படுத்தினா மட்டும் இயேசுனுடைய அதிகாரமும் அங்கீகாரமும் நமக்கு கிடைச்சிடாது. ஒரு வசனத்தை அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பேதுரு ரொம்ப எச்சரிக்கிறாரு. 2 பீட்டர் 3:16 அவர் என்ன சொல்றாரு? கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறான்னு சொல்ல. அப்ப அங்க இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவங்களுக்கு கேடாம முடியும்னு சொல்றாரு. ஆகவே நாம் இந்த வசனத்தை ஜாக்கிரதையா கவனிக்கணும். 2-3 பேர் கூடி இருந்தால் அவர்கள் மத்தியில் இயேசு இருக்கிறார்னு சொல்லி எல்லாரும் அது காமனா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட கேள்வி, அப்போ ஒரு விசுவாசி மட்டும் இருந்தா இயேசு அவங்களோட இருக்க மாட்டாரா? இல்லையா? கண்டிப்பா இருப்பாரு, நிச்சயமா இருப்பாரு. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்தின் முடிவு அந்த சகல நாட்கள் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். I will be with you even unto the end of the world ன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் 2 John 9 கிறிஸ்துவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவனே பிதாவின் குமாரனும் உடையவன். Who abides in the doctrine of Christ, he is father and the son. அப்போ நாம தனியா இருந்தாலும் ஒரே ஆளா இருந்தாலும் இயேசு நம்மளோட கூட இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ what does it mean in my name? என் நாமத்தினாலே கூடினால் என்ன அர்த்தம்? என்னன்னு அர்த்தம் நல்லா கருத்த. இயேசு சொல்றாரு, என் பெயரை சொல்லி கூடினான்னு சொல்லல, என் நாமத்தினாலே கூடினால் அப்படிங்கிறார். அப்படின்னா என் அதிகாரத்தின்படி கூடினால் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப கொலோசியர் 3:17 கொலோசியர் 3:17 என்ன சொல்லுது? நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்துல செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆகவே நாம் என் நாமத்தினாலே கூடினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய அதிகாரத்தின்படி கூடுவது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? 2-3 பேர் பிளஸ் ஜீசஸ் நேம் ஈக்குவல் டு இயேசுவின் பர்சன். 2-3 பேர் கூடினா இயேசு நாமத்தை அதுக்கு சொல்லிட்டோம்னா இயேசு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. 2-3 பேர் பிளஸ் கிறிஸ்துவின் அதிகாரம் பிளஸ் அவருடைய சித்தம் பிளஸ் அவர் வார்த்தையின்படி கூடினாதான் கிறிஸ்துவின் அங்கீகாரமும் பிரசனமும் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க 2-3 பேரா கூடினாலும் அது இயேசுவின் அதிகாரத்தின் பிரகாரம், அப்போஸ்தலரின் போதனையின் பிரகாரம், அவருடைய சித்தத்தின் பிரகாரம், பரிசுத்தாவின் வார்த்தையின் பிரகாரம் கூடினா மாத்திரமே இயேசு அங்க இருப்பார். புரியுதுங்களா?
ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் இயேசுவின் பெயரை பயன்படுத்தினால அது சரியான கூட்டம் ஆயிராது. ஒரு ஆராதனை இயேசு நாமத்தினால நடத்தப்படுவதனால அது தேவனுக்கு ஏற்றதா worship-ஆ மாறிராது, ஆராதனையா மாறி. In the name of Christ we are doing the worship, or meeting will not become a meeting or not a worship according to God's word. எப்படி கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தையின் பிரகாரம், அப்போஸ்தலரின் போதனையின் பிரகாரம் நடைபெறும் ஆராதனை தான், சபை வாழ்க்கை தான் உண்மையில் அவருடைய நாமத்தினாலே கூடுவதாக இருக்கும். மத்தேயு 18 எந்த கான்டெஸ்ட சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது இந்த 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் கேக்குறாங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவன் கேக்குறாங்க. இதே கான்டெஸ்ட் தான் மார்க் 9:35 இதே கான்டெஸ்ட் தான் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 9:35 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாயிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமா இருக்க கடவன். ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர் நடுவில் நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை அனுப்பின வரையும் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றார். அப்போ இந்த 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இஸ் டாக்கிங் டு தி டிசைபிள், தி அப்போஸ்தலர்ஸ். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அவங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க முதலாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க பரலோக பிரியவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சிறு பிள்ளையை போல மனம் மாறணும், சிறு பிள்ளையை போல தாழ்மையா இருக்கணும். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்க கூடாது. There should not be no place of pride in the kingdom. சபைக்கு நீங்க அதுக்கு பெருமை கிடையாது. பெருமைக்கு சபையில இடமில்லை. தாழ்மையே சபையின் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அடையாளம் சொல்ற. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இந்த 18ஆவது பாருங்க. அடுத்தது ஒரு கேரிங் ஃபார் த வீக் பிரதர்ஸ், பலவீனமான விசுவாசிகளை காக்க வேண்டுங்கிறார். அப்போ சிறியவர்களை அலட்சிய பண்ணக்கூடாதுங்கிறார். விசுவாசியை இடரச் செய்வது மிகப்பெரிய பாவங்கிறாரு. நீங்க ஒரு விசுவாசிக்கு நீங்க இடர்ச்சி உண்டு பண்ணீங்கன்னா அவன் எந்திர கல்ல கட்டி கடல்ல அமுத்துனா நல்லதுங்கிறாரு. அப்ப இருக்கிறத கூட அவன் செத்து போவது நலம்ங்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு சிறிய பனிஷ்மெண்ட் பாருங்க, இல்லைங்களா? அடுத்ததா பாவத்துக்கு காரணமானதை விலக்க வேண்டும். ரிமூவ் சின் that causes you from your life. அப்போ ஒரு கை இடர் உண்டாக்குனா கையை தரிச்சு போடு, கண் இடர் உண்டாக்குனா கண்ணை பிடிங்கி போடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்க சுய இச்சை உள்ளவர்களாக, செல்ஃப் கண்ட்ரோலாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர், சபையில இருக்கிற விசுவாச கேரக்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்க. மூணாவது காட்ஸ் கன்சர்ன் ஃபார் த லாஸ்ட், வழி தவறியவர்களே தேடும் தேவன், இல்லையா? காணாமற் போன ஆட்டை பற்றிய ஒரு ஓமை சொல்றாரு. ஒருத்தர் 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாம போனா 99 ஆட்டை கவலைப்படாம அந்த ஒரு ஆட்டை குறிச்சு எவ்வளவு தூரம் அவன் கேர் பண்றான் அப்படின்னு பத்தி பேசுறார். அப்ப வழி தவறுகளை மீட்க விரும்புகிறார். எவ்ரி சோல் இஸ் வேல்யூபிள் டு காட்ங்கிறார். அடுத்தது 4வதா 18ஆம் எதை பத்தி பேசுறாருன்னா பாவத்தில் இருக்கும் சகோதரனை திருத்துவதை பத்தி பேசுறார். ரெஸ்டோரிங் சின்னிங் பிரதர். என்ன அர்த்தம்னா, 2 பேர் பாவம் செஞ்சுட்டா, ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான்னா ஃபர்ஸ்ட் யூ கோ கரெக்ட் இன் பிரைவேட்லி அப்படிங்கிறார். தனியா போய் அவன்கிட்ட பேசு, ஒத்துக்கிட்டானா சரி, தன் தவிர ஒத்துக்கலையா 2-3 விட்னஸ் அழைச்சிட்டு போங்கிறார். அதுக்கும் ஒத்துக்கலையா சபைக்கு தெரியப்படுத்து, சபை டிசிஷன் எடுக்கட்டும், டிசிப்ளின் ஆக்ஷனை பத்தி பேசுறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த 18ஆம் அதிகாரத்துல இந்த முக்கியமா அப்போஸ்தலர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, ஒரு டாக்டர் இஷ்யூ வருது, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டார், இப்ப சபை அவங்க தான் வழி நடத்துறாங்க, அவங்க தான் சபைக்கு உபதேச சட்டங்களை கொடுக்குறாங்க. அப்போ சபையில ஒரு இஷ்யூ வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவழிப்பீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவழிக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க 19ஆம் வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர்
தாங்கள் வேண்டி போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தினாலே அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலருக்கு சொல்கிறேன்கிறார். 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேரா என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவங்க நடுவிலே இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அப்போஸ்தலருக்கு இந்த வசனம் சொல்றாரு, ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்களே தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியா ஒரு பாவம் செய்தார், நான் ஒருத்தன் விரதம் பாவம் 7 வாட்டி மன்னிக்கணுமா, இல்லப்பா 7:70 பிரகாரம் நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அன்ஃபேக்கன் சர்வெண்ட் இல்லையா, அது குறித்து ஒரு ஓமை, எப்படி எல்லையற்ற மன்னிப்புக்கு ஒரு அந்த ஓமையை பத்தி சொல்றாருன்னு பார்க்கிறோம். சரி, இப்போ 3வது பாயிண்டா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, the true meaning of 18:20. அந்த மத்தேயு 18:20ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது என்றால், கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி செயல்படுவதற்கு அவர் கொடுக்கிற உறுதியை பற்றி பேசுகிறது. எத்தனை பேர் என்பது அல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி செயல்படுகிறார் என்பது முக்கியம். The question is not the number, the issue is the authority. Or there are 2 or 3, but they are acting in according to Christ revealed word. அநேகர் இந்த 18:20 வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அது முழுசாவே வாசிக்கிறது கிடையாது. அதிகாரத்தை ஒரு வசனத்தை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றாங்க. 2-3 பேர் கூடினாலும் கர்த்தர் எங்கள்கிட்ட இருக்கான்னு அந்த வசனத்தை எடுத்து வச்சு பேசுறாங்க. they taking the word isolately. அது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது, பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் கவனிச்சுதான் ஒரு வசனத்தை பிரசங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? never build a doctrine on single isolated verse. read before it, after it. ஸ்கிரிப்சரால நம்ம விளக்கி காட்டணும். புரிஞ்சுங்களா? இது ஒரு பெரிய அந்த டிஸ்கஷன்ல ஒரு பார்ட். அதனால ஒரு வசனத்தை அந்த சூழலில் இருந்து சூழலை பிரிக்க கூடாது. பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுருக்கு வாக்கியத்தை கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நீ தான்ப்பா முதல்ல யூதர்களுக்கும் சரி புறஜாதிகளுக்கும் சரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போற. So he is given key to the apostle. அப்ப நீ பரலோகத்துல கட்டப்படுது பூலோகத்துல கட்டப்படும் சொல்லி பேதுருக்கு சொன்னார். இப்போ 18ஆம் அதிகாரத்துல எல்லா அப்போஸ்தலரும் சொல்றாரு, நீங்கள் எல்லாருக்கும் நீங்க உங்கள் வார்த்தைகள் நீங்க என்ன தீர்மானிக்கலாம் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த அதிகாரத்துல அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க 2-3 பேரா கூடி தீர்மானிச்சாலே போதும், அது பரலோகத்துல அது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறாரு. அதனால இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? அப்போஸ்தலருக்காக சொல்லப்பட்டது. அதனால இது நமக்காக நம்ம 2 பேர் கூடணும்னா இயேசு இருப்பார்னு சொல்லி நமக்காக சொல்லப்பட்டது அல்ல. நமக்காக அதை எடுத்துக்க கூடாது. எல்லாரும் அதை தான் எடுத்துக்கிட்டு 2 பேர் கூடனா இயேசு எங்களோட இருப்பார்னு சொல்லி எல்லாம் அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. இதுக்கு உதாரணம் நீங்க கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனை வந்துருது. என்ன பிரச்சனை வந்துருதுன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்பட விருத்த சேதனம் அவசியமான ஒரு கேள்வி வருது. விருத்த சேதனம் இல்லாம ரட்சிப்பு இல்லை என்று யூதேயாவிலிருந்து வந்தவங்க வலியுறுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 2-3 பேர்கிட்ட கடவுள் இருப்பாரா? அவங்க தப்பா உபதேசம் பண்றாங்க, அப்ப அவங்கள்ட்ட கடவுள் இருப்பாரா? அப்ப இது ரட்சிப்பு பற்றிய விசேஷம், ரட்சிப்பு பற்றிய செய்தி. இட்ஸ் நாட் எ மேஜர், இட்ஸ் எ மேஜர் இஷ்யூ, இட்ஸ் எ क्वेश्चन ஆஃப் சால்வேஷன். அப்ப என்ன பண்றது? தீர்மானம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? they went to the apostles. நம்ம அப்போஸ்தலர்கிட்ட போவோம் அப்படின்னு போறாங்க. அங்க ஜெருசலேம் கவுன்சில் கூடுகிறது. 2-3 பேர் அப்போஸ்தலர் எல்லாம் இருந்தாங்க. பவுல் இருந்தாரு, பேதுரு இருந்தாரு இல்லைங்களா? அப்ப அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ அவங்க தீர்மானிச்சு அப்போ இது ஏனால் கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். பேதுரு பேசுறாரு, பர்னபாவும் பவுலும் சாட்சி கொடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் திருக்கசை எடுத்து காட்டினார். கடைசி என்ன எழுதுறாங்க? அப்போஸ்தலர் 15:28 பரிசுத்த ஆவிக்கு எங்களுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க. கவனிச்சிங்களா? அப்போ பரலோகத்தின் சித்தத்தை அப்போஸ்தலர் அறிவித்தாங்க. அப்போ பரிசுத்தா இன்னைக்கு அப்போஸ்தலர் நம்மகிட்ட கிடையாது. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட அப்போஸ்தலரின்
வாக்கு போதனைகள் நம்மிடத்தில் இருக்கு. ஆகவே நாம இன்னைக்கு அப்போஸ்தலன் உபதேசத்துக்கு திரும்ப வேண்டும், அப்போஸ்தலன் வார்த்தையில் திரும்ப வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. புரியுங்களா? ஆகவே நாம இன்னைக்கு ஒரு மத பிரிவுகளுக்கோ ஒரு என்ன சொல்றாங்க, எங்க சர்ச் அப்படி சொல்றது, எங்கள் போதகர் அப்படி சொல்றாரு, அதனால நாங்க 2-3 பேர் கூடினாலே இயேசு இருப்பாருன்னு நம்ம நினைத்து கொள்ள கூடாது. ஏன்னா கான்டெஸ்ட் அதை பத்தி அல்ல, எங்க 2 பேரும் கூடுறதை பத்தி அல்ல கான்டெஸ்ட். இயேசுவின் அதிகாரத்தின் பிரகாரம், அப்போஸ்தலன் வார்த்தையின் பிரகாரம் கூடுனீங்கன்னா, அப்போஸ்தலன் போதலின்படி கூடினாதான் இயேசு அங்க இருப்பார். இதைதான் இயேசு அப்போஸ்தலனுக்கு சொன்னாரு, அதை தான் நாம இன்னைக்கு விளங்கி கொண்டோம். புரியுங்களா? ஆகவே இது ஒரு காமன் வாக்குறுதியா எல்லா மத பிரிவும் அப்படி அல்லது அதை பத்தி பேசவில்லை. 18ஆம் வசனம் அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்ட வசனம். அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஒரு தெளிவான போதனை அடையலாம். நம்ம வளமான வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அது நம்மை வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல இன்னொரு வித்தியாசமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. May God bless you. Churches of Christ greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் சுவாகதம். God bless you.